உள்ளூரில் சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெளியூரில் வெளிநாட்டில் வேலை பார்க்க போகிறீங்கன்னா சூப்பர்னு சொல்லிடுவேன், உடனே கிளம்புங்க. இந்த 2026 போனீங்கன்னா வெற்றி உண்டு. வெளிநாட்டில் தான் இருக்கீங்கன்னா மிகப்பெரிய அமோகமான யோகம் உண்டு. ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். இவனால வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த வருடம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி உண்டு. உங்களுக்கோ உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ இளைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கெட்டி மூலம் கொட்டப்போகிறது. டும் 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 சவுண்ட் கேட்கும். எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷன் கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. புத்தம் புதிய ஆடைகள் வாங்க போகிறீங்க. பிடிச்சமான விஷயங்களை செய்ய போகிறீங்க. மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் இவ்வளோ நாள் செஞ்சுக்கிருந்தீங்களா, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிடிச்சமான விஷயங்களை செய்ய போகிறீங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதாவது வேண்டான்னு உங்களை விட்டு போன உறவு கூட உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதே போல் நிம்மதியான தூக்கம் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. பாதுகாப்பாக செல்ல போகிறீங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது. அம்மா நீங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா வீடை தேடி வந்து மறுபடியும் சேர போகிறீங்க. உங்கள் வீட்டை விட்டு வெளியே போன உறவு உங்களை தேடி வந்து பேசும். இதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுக்க போகிறது. இப்போ இதெல்லாம் நன்மையான விஷயங்கள். இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும். நான் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எனக்கு என்ன விஷயத்தில் நான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் சிக்கனமாக இருப்பதை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனம், காசு வருது சந்தோஷத்துக்காக செலவழிக்க, ஓகே இருக்கட்டும், சிக்கனமாக செலவழிங்க. யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் அள்ளி கொடுத்துடாதீங்க. சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் கவனம் செலுத்தினா ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் கவனம் செலுத்தலைன்னா டீப்ரமோஷன் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக கொண்டு போனீங்கன்னா லைஃப் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த 2026 நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் 2026 என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னா, சதுர்த்தி திதி நாளன்று உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வழிபாடு செய்வது மூலமாக உங்கள் லைஃப் மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும். மறந்துடாதீங்க. சதுர்த்தி திதி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. 2 முறை, ஒரு மாதத்தில் 2 முறை சதுர்த்தி திதி வரும். கரெக்டாக பார்த்து வழிபாடு செஞ்சுட்டா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன்.